முதல்ல 64 பாஷாணம் உலகத்தில், அதில் 32 பாஷாணங்களுக்கு லிட்ரேச்சர் உண்டு. அந்த 32ல் போகர் தேர்ந்தெடுத்த பழனியில் இருக்கிற 9 கருப்பாக இருக்கும். இப்பயுமே விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக பழனி முருகனை கால் உடஞ்சிருச்சு, இல்லைன்னா சுரண்டிட்டாங்க. இப்போ ஒரு 11 வயசு 12 வயசு பெண் குழந்தைகள் 2 பேர், அவங்க மேலே சில அமானுஷ்ய வாக்குகள் வந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த குகையில் அங்கே போய் அவர் செய்த இடம், அவரை அந்த அரைச்ச புளி எல்லாத்தையும் பார்வையிட்டோம். அந்த குகைக்குள்ளேயே முருகன் சிலையை முட்டை உயரமாக 7 அடி வச்சு அடைச்சிட்டாங்க. யாரும் உள்ளே போக முடியாது. மலேசியாவில் பத்துமலைன்னு ஒரு குகை இருக்கிறதாகவும், இந்த குகையில் ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு சின்ன விக்கிரகம் இருக்கிறதாகவும் 8 முறை உடஞ்சிட்டு 8 தவண விக்கிரகம் நிர்மிச்சு உடஞ்சு போய் நெத்தியில் இருக்கிற பொட்டு மட்டும் கோல்டு. எங்களுடைய ஒரு நண்பருடைய அன்பளிப்பு, ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒளி வந்து, ஒரு 4 கையோட ஒரு ஸ்டார் வந்து, யாருமே அதுக்கு விளக்கம் சொல்ல முடியல. பூரா ஒளியா மின்னலா. இது ஏன் இப்படி மின்னுது அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல. நெத்தியில் உள்ளது அந்த தங்க பொட்டுல வெளிச்சம் பட்டதுனால வரலாம், காலில் எப்படி வந்து பெயிண்ட் சாமிக்கு சோற சைடு பூரா பெயிண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது போட்டோ எடுக்க சொன்னாங்க. போட்டோ எடுக்கும்போது டார்ச் லைட்டு எல்லாரும் அடிச்சு இது பண்ணாங்க. அந்நேரம் லைட்டு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அந்த கபாலத்தில் அந்த பிரம்மகத்தி தோஷம் போகிறதுக்காக அவர் பிச்சை எடுத்து 108 അടി വ്യത്യാസത്തിലാണ്. അത് വിശ്വാമിത്ര എന്ന ഗുരു പ്രതിഷ്ഠയാണ്. ഗായത്രി ദേവി കിഴക്കോട്ട് നോക്കിയിരിക്കുന്നു, വിശ്വാമിത്രർ ശ്രീകോവിലേക്ക് നോക്കിയിരിക്കുന്ന തരത്തിലാണ്. அவர் யாரை பார்த்து வணங்குறாருங்கிறதுக்காக ரங்கநாதர் வடக்கு பார்த்து, ஸ்ரீரங்கத்தை பார்த்து, இந்த 3 தெய்வங்களும் பார்வையிடக்கூடிய இந்த പീഠത്തിലെ 18 പാഷാണങ്ങളാൽ നിർമ്മിതമായ ഈ വിഗ്രഹം അടുത്ത് കാണാനൊക്കെ വളരെ ഭാഗ്യം ലഭിച്ചു എന്നുള്ളത് ഭഗവാന്റെ വലിയ കടാക്ഷമായി കാണുകയാണ്. போகர் பழனியில் வச்சது 9 பாஷாணங்களும் ஆண்டிக்கோலம். அதாவது உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு காட்டக்கூடிய கௌபீனம், கோவணம் மட்டும் உடுத்திய நிலை. பூம்பாறையில் இருக்கிறது அரசகோலம், ராஜ தரிசனம்னு சொல்லக்கூடியது. அந்த 2லையும் எனக்கு சில குழப்பங்கள் இருந்தது. நம்ம எந்த உருவம் செய்ய போகிறோம், அல்லது எந்த உருவம் உருவாக போகுது, இந்த மருந்துகளை எப்படி செய்யணும், எனக்கு இதில் சுத்தமாக எந்த ஒரு ஞானமும் நிர்தேசம் தெரியாது. அப்போ அந்த மாதிரி சில கேள்விகள் கேட்கும்போது அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. முதல்ல 64 பாஷாணம் உலகத்தில், அதில் 32 பாஷாணங்களுக்கு லிட்ரேச்சர் உண்டு. 32 பாஷாணங்களுக்கு இலக்கணம் கிடையாது. அந்த 32ல் போகர் தேர்ந்தெடுத்த பழனியில் இருக்கிற 9 கருப்பாக இருக்கும். பூம்பாரில் இருக்கிறது மஞ்சள் கலந்த வெண்மை நிறமாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பாஷாண சிலை தமிழகத்தில் ஃபேமஸ் ஆனது எங்கன்னா திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர். அதுவும் ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக கொஞ்சம் வெள்ளை கலந்து தான் இருக்கும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, பாஷாணமும் தெரிஞ்ச உடனே ஜனங்கள் வந்து அதை சேதப்படுத்திடுறாங்க. இப்பயுமே விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக பழனி முருகனை கால் உடஞ்சிருச்சு, இல்லைன்னா சுரண்டிட்டாங்க, ஏதோ பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ என்னால் அதை காப்பாற்ற முடியுமா? நான் சாதாரண மனுஷன், எனக்கு அவ்வளோ சக்தி கிடையாது, டெக்னிக்கல் நாலேஜ் நோஹவ் தெரியாது. அப்போ அவங்க எல்லாத்தையுமே நாங்களே உனக்கு சொல்லிக் கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 11 வயசு 12 வயசு பெண் குழந்தைகள் 2 பேர், அவங்க மேலே சில அமானுஷ்ய வாக்குகள் வந்தது. குடும்பத்திலே குழந்தை? ஆமாம், எனக்கு வேண்டியவங்க. ஒன்று வந்து என்னுடைய கிராண்ட் சைல்டு, ஒன்று வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ் டாட்டர். 2 பேரும் அப்போ 10-11 வயசு, பிபர்ட்டி ஆகாதவங்க, அதாவது வயசுக்கு வராதவங்க. அந்த குழந்தைகளை நான் எதுக்காக சூஸ் பண்ணலை. முதல்ல போகர் எங்கே செய்தாருங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது, கன்னிவாடி திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த குகையில் அங்கே போய் அவர் செய்த இடம், அவரை அந்த அரைச்ச குழி எல்லாத்தையும் பார்வையிட்டோம். அங்கே எனக்கு ஒரு சில மணித்துளிகள் தியானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கக்கூடிய பூசாரியை சொன்னாங்க. என்னை பார்த்து ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ யார் அங்கே போனாலும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த குகைக்குள்ளேயே முருகன் சிலையை முட்டை உயரமாக 7 அடி வச்சு அடைச்சிட்டாங்க, யாரும் உள்ளே போக முடியாது. அந்த நேரம் நான் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ என்னுடைய நண்பர்கள் அந்த முக வசீகரத்தை பார்த்து ஒரு புகைப்படம் எடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த குகையில் நாங்கள் வேண்டுதல் பண்ணி எங்களுக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி அந்த உத்தரவு கிடச்சி, அதன் பேரில் வந்து அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி, இன்னொரு குழந்தை நடக்க முடியாத பேச முடியாத குழந்தை, அது என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க தான், அவங்களும் சில வாக்குகள் சொல்லுவாங்க. அதை வச்சு அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்போ முருகனுடைய விக்கிரகம் உறுதியாயிட்டு, வடிவம் உறுதியாகலை. இப்போ கேட்கும்போது மலேசியாவில் பத்துமலைன்னு ஒரு குகை இருக்கிறதாகவும், அந்த குகையில் ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு சின்ன விக்கிரகம் இருக்கிறதாகவும் எனக்கு தெரிஞ்சது.
அந்த விக்கிரகத்தை பார்த்ததும் நான் ஒருவேளை அப்போ இதுதான் நாங்கள் செய்ய போகிறோன்னா, அதே மாதிரி தான் நான் செய்ய போகிறேன்னா அப்படிங்கிற கேள்விக்கு, அந்த மலேசியா முருகன் வந்து கையில் வேல் இப்படி வச்சுருக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த கையை இப்படி விரித்து, இது அபயகஸ்தம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி காமிச்ச மாதிரி ஒரு தோற்றம் தெரிஞ்சுது. அந்த சிரித்த முகத்தை பார்த்தவங்க யாருமே, இந்த ஆலயத்துக்கு வந்தவங்க ஒரு முறை பார்த்துட்டாங்கன்னா வாழ்நாளில் முடிஞ்ச வரைக்கும் திரும்ப வரத்தான் செய்வாங்க. ஏன்னா அந்த விக்கிரகத்தினுடைய அந்த சிரித்த முகமும் அந்த ஆகர்ஷணமும் யாராலையுமே மறக்க முடியாது. அதை வந்து அதுக்கு மதிப்பும் கிடையாது. அப்படி ஒரு தோற்றம் கிடைச்சி பிறகு நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும், வடிவம் கொடுக்குறதுக்கு எப்படி மோல்டு, எப்படி அந்த மருந்துகள் எல்லாம் ஒரு 18 மக்கள் கூட்டு முயற்சி. ஒருத்தர் இடித்து கொடுக்க, ஒருத்தர் காய்ச்சி கொடுக்க, ஒருத்தர் தயார் பண்ண, நான் எல்லாத்தையும் ஓவரால் எல்லாம் எதை செய்யணும் அதை செய்யணும். எனக்கு தினமும் காலையில் உத்தரவு கிடைக்கும், இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும். 9 முறை இது உருவாக்க வேண்டி வந்து 8 முறை நாங்கள் தோற்றுட்டோம். ஏன்னா உடஞ்சி போகும். அப்போ அவங்க சொன்னதுபடி தானே நான் செஞ்சேன், அப்புறம் ஏன் உடையுதுங்கிற ஒரு சந்தேகம் வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே, நாங்கள் அப்படி தான் சோதிப்போம், அப்படி தான் செய்வோம், நீ செய்கிறதுக்கு பிறந்திருக்கிற, உனக்கு பொறுமை இருக்கான்னு பார்க்குறோம், கண்டிப்பாக நீ செஞ்சிருவ, பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணமாக தலகையெல்லாம் நிற்க வைக்கணும்னு சொன்னால் நேராக நில்லுன்னு சொல்லுவாங்க. அதை தலகையெல்லாம் நிற்க வைக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடும். இப்போ அந்த காலத்தில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. நெருஞ்சி முள்ளுங்கிற ஒரு முள் காலில் குத்திட்டா அது ரொம்ப பெயின் இருக்கும், ஆனால் உயிருக்கு ஆபத்து கிடையாது, விஷம் கிடையாது. அதுக்கு ஒரு வைத்தியர்கிட்ட போய் ஒருத்தர் மருந்து கேட்குறாரு. நெருஞ்சி முள் குத்திட்டு பெயினுக்கு எனக்கு மருந்து வேணும், என்ன செய்யலான்னு கேட்குறாரு. அப்போ அந்த வைத்தியரோ அல்லது ஒரு ரிஷியோ அல்ல ஒரு சித்தரோ அவர் விளக்கம் சொல்கிறாரு. ராமன் வதைத்த வாலி மனை தாரை, தாரையின் பேரில் இடையில் இருப்பதை எடுத்து இருப்பதில் தேயின்னு சொல்கிறார். இதுக்கு அர்த்தம் கேட்கும்போது அந்த ராமனுடைய பகைவன் சொன்னால் ராமன் வதம் பண்ண வாலி, சுக்ரீவனுடைய பிரதர், அவருடைய மனைவி பேர் தாரை. அந்த தாரைன்னு எழுதி அதில் இடையில இருக்கக்கூடிய துணை எழுத்தை எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது தரை. நெருஞ்சி முள் குத்துனா தரையில் தேய்க்கணும், உடனே பெயின் போயிடும். இதை சித்தர்கள் நேரடியாக சொல்கிறதே இல்லை, ஏன்னா அவங்களுடைய வழிமுறை அது. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் சித்த வைத்தியம் இன்னும் உயிரோடு இருக்குது. லெமூரியா கண்டம்ங்கிறாங்க, தமிழ் மாநிலம்ங்கிறாங்க. சித்தர்கள் பூரா தமிழில் தான் பாடல் எழுதியிருக்கிறாங்க, மருந்துகள் எல்லாம் தமிழில் தான் இருக்குது. அப்போ அந்த வழிமுறைகளில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை பூரா புரிஞ்சு செய்கிறதுக்கு சிரமங்களாச்சு. 8 തവണയാണ് 8 മുറ ഉടഞ്ഞിട്ട് 8 തവണ ഈ വിഗ്രഹം നിർമ്മിച്ചു ഉടഞ്ഞുപോയി. 9ാമത്തെ തവണയാണ് ഇത് அந்த உருவம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு 11 வருஷത്തെ പ്രോസസ് ആണ് ഈ ശ്രീകോവിൽ. அது அவங்க சொன்ன அந்த ஒரு பேரு வெற்றிக்கு அறிகுறியாக ஜெயராஜவேலர். ஏன்னா ராஜவேலர் தோற்றத்தில் பார்த்தேன், ஜெயம் என்பது வெற்றி, அதனால ஜெயராஜவேலர் அவருடைய பேர். ஜெயராஜவேலர் அப்படிங்கிற பேர் வச்சு அதுக்கப்புறம் இங்கே ஸ்தாபிதம் பண்ணோம். அந்த விக்கிரகம் தான் இது. அந்த விக்கிரகத்தில் நான் குருநாதர் சொன்ன அத்தனை மருந்துகள், மூலிகைகள், பாஷாணங்கள், தீர்த்தங்கள், மண் எல்லாமே சேர்ந்து செய்யப்பட்டது. நெத்தியில் இருக்கிற பொட்டு மட்டும் எங்களுடைய ஒரு நண்பருடைய அன்பளிப்பு. அது ஒரு முறை யாரோ ஒரு நண்பர் தற்செயலாக ஒரு புகைப்படம் எடுத்தார். அதில் ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒளி வந்தது, ஒரு 4 கையோட ஒரு ஸ்டார் வந்தது. அந்த ஸ்டார் எப்படி வந்ததுன்னா அந்த நெத்தியில் உள்ள பொட்டில் பட்டு வந்தது அப்படின்னு நமக்கு நம்மளே விளக்கம் சொல்லிக்கலாம், திருப்திப்பட்டுக்கலாம். ஆனால் பாதத்திலையும் ஒரு வெளிச்சம் வந்தது. அது எதனால அந்த வெளிச்சம் கிடைக்குது அல்லது ஏன் அந்த வெளிச்சம் தெரியுது அப்படிங்கிறத யாருமே அதுக்கு விளக்கம் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு. இதில் ஒரு ஸ்டார் தெரியுதுங்களா? இதுவே எனக்கு நான் காட்டுறேன், அதை உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். அந்த மாதிரி இது பாருங்க, சுற்றி ஷைனிங்காக தெரியுதா இந்த விக்கிரகத்துக்கு? இது எப்படி வந்ததுங்கிறது எங்களுக்கு சொல்ல தெரியாது. വിഗ്രഹത്തിന് നെറ്റിയിലും വശങ്ങളിലുമായിട്ട് ഒരു സ്വർണ്ണ കളറിൽ ഒരു വെളിച്ചം തെളിഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. അതിന്റെ ഫോട്ടോയാണ് അദ്ദേഹം കാണിച്ചത്. പ്രേക്ഷകർ പറ്റുമെങ്കിൽ കാണിച്ചത് பாருங்க. இது எப்படி உருவாச்சு? இது சொர்ணம் அந்த சொர்ணத்துல பட்டு விளக்குல பட்டு தெரியுதுன்னு நம்ம நினைக்கலாம். கொஞ்சம் பார்க்கலாம். இது சொர்ணம் வந்து விளக்கு பட்டா ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அதை நம்ம ஒத்துக்கிடலாம். அதே இது இந்த பாதத்தில் இருக்கு பாருங்க,
ஓ பாதத்தில் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்கு சொர்ணமும் கிடையாது, மெட்டலும் கிடையாது, அங்கே சான்ஸே கிடையாது. அதை நீங்கள் பக்கத்தில் போயும் பாருங்கள், ஜூம் பண்ணியும் பாருங்கள், அங்கே ஷைனிங் ஆகிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் கிடையாது. இது இந்த ஆண்டு தைப்பூசத்துக்கு நாங்கள் இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு காட்சி கிடச்சிது. இது பூரா ஒளி ஒளியாக மின்னலாக. இது ஏன் இப்படி மின்னுது அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல. இது நைட் எடுத்ததா? ஒரு 6 மணி மாலையில், காலையில், மாலை. அப்போ இந்த விக்கிரகத்துக்கு இப்போ நாங்கள் செய்து வச்சு 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 11 வருஷம் ஆயிடுச்சு. இது 11 ஆண்டுகளில் இது ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஆமாம், அதாவது இந்த 11 ஆண்டுகள்லேயும் ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் இருந்தது. இந்த ஆண்டு தான் அதை பூர்த்தி பண்ணி இதில் எங்களுக்கு கொடுத்த உத்தரவு என்னன்னா, அபிஷேகம் பண்ணக்கூடாது. ஓ, அபிஷேகம் பண்ண சொல்லிட்டா பழையபடி இந்த ஜனங்கள் ஏதாவது நோண்டுனாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லை. ஆமாம், அபிஷேகம் அதுக்கு இது 18 பாஷாணம், தீர்த்தம், மண்ணு எல்லாம் மெட்டீரியல். இது கட்டி ஆயிடுமா? காற்று படப்பட இறுகிரும். இப்போ இந்த 11ஆவது ஆண்டு மிச்சம் இருந்த இந்த பூர்த்தி செய்த மருந்துகளில் மிச்சம் இருந்ததை வச்சு நான் குருநாதர் விக்கிரகமும் செய்து என்னுடைய வழிபாட்டுக்காக வீட்டில் வச்சிருக்கேன். நான் பார்த்துட்டேன். ஆமாம், அதே இதில் உள்ள மருந்து தான். அந்த புகைப்படம் எடுத்த நண்பர் அவர் தான். அவர் என்ன, நீ இந்த ஸ்டார் வந்ததில்ல இவா, இவர் பேரு மகேஸ்வரன். நான் இവിടുത്തെ எல்லா കാര്യങ്ങളും all in all. நீங்க பார்த்தியா அந்த வெளிச்சம்? நீங்க தான் படம் எடுக்கும்போது தான் அது வந்தது. படம் எடுக்கும்போது லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அந்நேரம் பளிச்சுன்னு அந்த போட்டோ எடுக்கும்போது அந்த லைட்டுக்கு அதுக்கும் பளிச்சுன்னு சுற்றும். நெத்தியில உள்ளது அந்த தங்க பொட்டுல வெளிச்சம் பட்டதுனால வரலாம். காலில் எப்படி வந்தது? சுத்தம் வந்துட்டு சுற்றும் எப்படி ஒரு மினுமினுப்பு வந்தது அது தெரியல எங்களுக்கு. உங்களுக்கு அப்போ என்ன தோணுச்சு? சக்தி இருக்குன்னு ஒரு பெயிண்ட் சாமிக்கு சோற சைடு பூரா பெயிண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது போட்டோ எடுக்க சொன்னாங்க. போட்டோ எடுக்கும்போது டார்ச் லைட்டு எல்லாரும் அடிச்சு இது பண்ணோம். அந்நேரம் லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அந்நேரம் டக்குன்னு அடிச்சு அந்நேரம் படம் வெளியே வந்து ஓட்டி பார்த்தாதான் அந்த ஒளி எல்லாரும் அந்த தங்கத்துல இருந்து வர முடியாது டவுட் இதுல இருந்துச்சு. ஆனா உண்மையிலே சாமிக்கு சக்தி இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. இவர் ஏதாவது ஜிமிக்ஸ் பண்ணியிருக்கிறாரா இல்லைன்னா வேற ஏதாவது அதில் என்ன சொல்கிறாங்க இல்லையா, கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரான்னு கூட கேட்டாங்க. அவருக்கு அது என்னன்னு தெரியல, எங்களுக்கு அது என்னன்னு புரியல. விக்கிரகம் அதுதான். இந்த விக்கிரகத்தினுடைய சிரித்த முகம் என்பது அமைகிறது ரொம்ப சிரமம். இது எத்தனை நாள் முன்னாடி எடுத்த படம்? இது ഇപ്പോൾ ഒരു 10-18 നാൾ 20 നാൾ. തൈപ്പൂയത്തിന് വേണ്ടി ഇവിടെ പെയിന്റിംഗ് പണികളൊക്കെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന സമയത്താണ് മഹേഷ് ഇവിടെ വന്ന സമയത്ത് ഇതിന് ഒരു ചെറിയ പ്രകാശം കണ്ടു. ഫോട്ടോ എടുക്കുന്ന സമയത്ത് കണ്ടവർ പേടിച്ചു എന്നുള്ളതാണ്. ലൈറ്റെല്ലാം ഓഫായിരുന്നു. പക്ഷെ എന്താണ് ആ കണ്ട പ്രകാശം ഇപ്പോഴും ആർക്കും മനസ്സിലായിട്ടില്ല എന്നുള്ളതാണ് അതിൻ്റെ ഒരു സത്യം. அப்புறம் பின்ன இதில் சுற்றுல இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளையும் பிரதிபலிக்கிற மாதிரி அவங்க சொன்னதை நாங்கள் அப்படியே செஞ்சுருக்கோம். சிவலிங்கம் இருக்கு. பக்கத்தில் சொக்கர் மீனாட்சின்னு ஒன்று, இந்த பக்கம் வெங்கடாஜலபதி மகாலட்சுமின்னு ஒன்று, அப்புறம் அந்த பக்கம் ஆஞ்சநேயர், இன்னொரு சண்முகர், 2 விநாயகர், அந்த பக்கம் காயத்ரி, குருநாதர், அந்த மாதிரி சில விக்கிரகங்கள் செய்தோம். செய்ததுக்கு பின்னே இது எல்லாமே இப்போ நாங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சு 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இங்கே வந்து எங்களுக்கு அந்த மூல தெய்வம், மூல விக்கிரகம், மூல கர்ப்ப கிரகம்ங்கிறது காயத்ரி தான். காயத்ரி தெய்வத்தை பொறுத்தவரை சப்தகோடி மகா மந்திர மாதா அப்படின்னு அந்த மந்திரத்துக்குரிய தேவதைக்கு அப்படி ஒரு பேர். உலகத்தில் 5 தலைகளோட இருந்த தெய்வங்கள், ஒன்று சிவன், இன்னொன்று விஸ்வகர்மா, இன்னொன்று காயத்ரி, இன்னொன்று பிரம்மா. இந்த 4 தெய்வங்களுக்கு தான் 5 தலை இருந்தது. அதில் புராண கதையின்படி பிரம்மாவனுடைய ஒரு தலையை அவர் கிள்ளுனதுனால அவர் நான்முகன் ஆயிட்டார். சிவன் கிள்ளும்போது கையில் ஒட்டிக்கிட்டதுனால அந்த கபாலத்தில் அந்த பிரம்மகத்தி தோஷம் போகிறதுக்காக அவர் பிச்சை எடுத்து உணவு சாப்பிட்டாரு. அது வந்து பிச்சாண்டி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். அப்படி இருந்த 5 தலையோடு இருக்கக்கூடிய காயத்ரி அம்மனுக்கு அந்த மூல மந்திரம் அப்படிங்கிறதே விஸ்வாமித்திரர் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி புராணமும் இல்லை, காயத்ரியினுடைய மகிமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வெளியே எதுவும் யாருக்குமே தெரியாது. தன்னுடைய உடலை 5 பாகமாக திரியாக்கி பிரம்மரிஷி பட்டம் வாங்குறதுக்காக தன் உடலை தானே விளக்கில் போட்டு அவர் எரிக்கிறாரு. அப்படி எரித்ததுனால
அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைச்சது. இந்த காயத்ரி மந்திரம் உலகத்துக்கு கிடைச்சது. காயத்ரி தேவி. இதுதான் நாங்கள் பிரதிஷ்டை பண்ண காயத்ரி விக்கிரகம். காயத்ரி தேவிக்கு முன்னாடி விஸ்வாமித்ரர். காயத்ரி தேவி கிழக்கு பார்த்தும் அந்த அம்பாளை பார்த்து விஸ்வாமித்திரர் மேற்கு பார்த்து 108 അടി ഇടവേളയിൽ സ്ഥാപിക്കപ്പെട്ടത്. 108 അടി വ്യത്യാസത്തിലാണ്. അത് വിശ്വാമിത്ര ഗുരു പ്രതിഷ്ഠയാണ്. ഗായത്രി ദേവി കിഴക്കോട്ട് നോക്കിയിരിക്കുന്നു, വിശ്വാമിത്രർ ശ്രീകോവിലേക്ക് നോക്കിയിരിക്കുന്ന തരത്തിലാണ് വിശ്വാമിത്ര പ്രതിഷ്ഠ. தென்புறம் இலங்கையை பார்த்து ஆஞ்சநேயர். ഇവിടെ ആഞ്ജനേയ പ്രതിഷ്ഠ. அஞ்சலி ஹஸ்த ஆஞ்சநேயர். அவர் யாரை பார்த்து வணங்குறாருங்கிறதுக்காக ரங்கநாதர் வடக்கு பார்த்து, ஸ்ரீரங்கத்தை பார்த்து ரங்கநாதர் வடக்கையும். இது வடக்கு வசമാണ് ரங்கநாத പ്രതിഷ്ഠ. அப்புறம் இதுக்கு அடுத்து திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணியர். வேற இனியொரு முருகன் പ്രതിഷ്ഠ. திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணியராகவும் எதிர்த்தாப்புல ஐயப்பன் 18 படி போட்டு நாங்கள் இதெல்லாம் அந்த உத்தரவுகளின்படி பண்ணோம். இங்கே என்ன சிறப்புன்னு கேட்டால் அன்னதானம் தான் சிறப்பு. தை மாதம் பூச நட்சத்திரத்தில் இந்த குருநாதர் வழிபாடு. இதில் அன்னதானத்துக்கே பேர் பெற்ற தெய்வங்கள்னு எடுத்துக்கிட்டா முருகன் பழனிலையோ திருச்செந்தூர்லையோ, விஸ்வாமித்திரர் எங்களுடைய குரு அன்னதான பிரியன், ஐயப்பன் அன்னதான பிரியன். இந்த 3 தெய்வங்களும் பார்வையிடக்கூடிய இந்த பீடத்தில் அன்னத்தை சுவாமி மாதிரி மலை மாதிரி வச்சு அப்படி படையல் வச்சு அதை நாங்கள் மகேஸ்வர பூஜைன்னு நடத்தி அதனுடைய ஃபோட்டோலாம் இருக்கு. நான் தரேன். அந்த അന്നദാനത്തെ തുവങ്ങി വയ്க்கிறோம். അന്നദാന പ്രിയരായ വിശ്വാമിത്ര ഗുരു, മുരുക ഭഗവാൻ, അയ്യപ്പൻ ഇവരെ സംയോജിക്കുന്ന ഗായത്രി ദേവി ഇവരെ സംയോജിക്കുന്ന ഈ ഇടത്തിലാണ് ഈ മണ്ഡപം പണിതിരിക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ടാണ്. ഇവിടെ അന്നത്തെ മല പോലെ കൂമ്പാരമായി വെച്ച് പൂജ ചെയ്തതിന് ശേഷം തൈപ്പൂയത്തിന് അന്നദാന മഹോത്സവം നടത്താറുണ്ട്. ഇവിടുത്തെ ഏറ്റവും പ്രധാന വഴിപാട് അന്നദാനമാണ്. അപ്പോൾ அந்த அன்னதானத்துக்கு பல இடங்கள்ல இருந்தும் பெரிய நண்பர்கள் கூட்டம் எல்லாருமே வருவாங்க. அந்த அன்னதானம் அவ்வளவு சிறப்பாக நடக்கும். அதுக்கு வரக்கூடியவங்ககிட்ட யார்கிட்டையுமே எனக்கு பணம் வேணும் இல்லை இது வேணும்னு யார்கிட்டையும் நாங்கள் தொந்தரவு பண்ணுறதில்லை. இது 26வது ஆண்டு. யாரும் அரிசி கொடுக்குறேன், பருப்பு கொடுக்குறேன், நான் செலவழிக்கிறேன்னு சொன்னால் சரின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நாங்களே பண்ணிடுவோம். அப்படி உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் இப்போ 26 ஆண்டுகளாக. இந்த ஆண்டு தான் இந்த நிர்மாணங்கள் ஷெட்டு எல்லாம் ஜனங்கள் வந்து போகிறதுக்கு കറക്റ്റ് ടൈമിൽ பெரிய பொருள் செலவில் വളരെ അവിചാരിതമായിട്ടാണ് ഞങ്ങൾ ഇവിടെ എത്തിയത്. 10 ദിവസമേ ആയിട്ടുള്ളൂ ഇവിടുത്തെ പണികളൊക്കെ പൂർത്തീകരിച്ചതും തൈപ്പൂയം കൊണ്ടാടിയിട്ടും. പക്ഷേ വളരെ അവിചാരിതമായി ഞങ്ങൾക്ക് ഇവിടെ എത്താൻ സാധിച്ചു എന്നുള്ളതാണ്. വലിയ ഒരു പോസിറ്റീവ് എനർജി നൽകുന്ന ഒരു ഇടമാണ് ഇപ്പോൾ നിൽക്കുന്ന ഈ സ്ഥലം. മാത്രവുമല്ല, പളനിമലയിലൊക്കെ പോയി കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നവപാഷാണങ്ങളാൽ നിർമ്മിതമായ മുരുകൻ്റെ വിഗ്രഹം ഒരു നിമിഷം മാത്രമാണ് നമുക്ക് ദൂരെ എന്തെങ്കിലും ദർശിക്കാൻ സാധിക്കുന്നത്. ഇവിടെ 18 പാഷാണങ്ങളാൽ നിർമ്മിതമായ ഈ വിഗ്രഹം അടുത്ത് കാണാനൊക്കെ വളരെ ഭാഗ്യം ലഭിച്ചു എന്നുള്ളത് ഭഗവാന്റെ വലിയ கடாட்சமாய் കാണുകയാണ്. அதே மாதிரி எங்களுடைய குரு வாக்கில் இந்த பாதரசத்தில் மணி செஞ்சு வரக்கூடிய பக்தர்கள் யாரும் கேட்டாங்கன்னா கொடுன்னு சொன்னாங்க. நான் போட்டிருக்கிறது 11 வருஷமாக போட்டிருக்கிறேன். இந்த பாதரசத்தை எப்படி மணியாக்குறதுங்கிறது எனக்கு தெரியாது, படிப்பறிவு கிடையாது, சொல்லி கொடுக்கல. அப்புறம் இது எப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சோம். மணி ரசமணி ഇത് നമുക്ക് നെക്സ്റ്റ് എപ്പിസോഡിൽ പിന്നെ രസമണി ചെയ്യുന്നുണ്ട്. അത് അടുത്ത അധ്യായത്തിൽ പ്രേക്ഷകരിലേക്ക് അതിൻ്റെ ഡീറ്റെയിൽഡ് വീഡിയോ അത് ഉണ്ടാക്കുന്ന രീതികളടക്കം എത്തിക്കാം. കാത്തിരിക്കാം.